Studio Coop, a content marketing agency curating over 2 billion plus views and 5 million plus followers. உங்களோட எக்ஸ்பர்டைஸை சோஷியல் மீடியா செட்டா மாத்தணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நான் என்ன வேணாலும் சாப்பிட்டு வெயிட்டை மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. சமீபத்தில் என்னோட பேஷண்ட்ஸ் 2-3 பேர் வந்தவங்க டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டு எனக்கு லூஸ் மோஷன் ஆச்சு, எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு தேவர் பிளேமிங் இட். நான் என்ன பொறுத்தளவில் சாம்பார் எந்த கடையிலையும் சாப்பிட்றதுக்கு உகந்ததா இல்லை. நம்மளாம் ரைஸ் ஈட்டர்ஸ், தப்பு கிடையாது. ரைஸை அதிகமாக சாப்பிடக்கூடாது. வீட்டில இருந்து அசைய முடியாமல் பல்க் வெயிட் இருக்கவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, குழப்பத்துல மக்கள் இருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் உண்மையா தேவையா தேவையில்லையா? அதே டாக்டருங்க தான் என்ன சொல்கிறத பார்க்குறேன். நான் டின்னர் 7 மணிக்கு முன்னால் முடிச்சிருங்கன்றாங்க. உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்ல, ஹெல்த் விஷயமா மக்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடா தான் நிறைய பேச போறோம் டாக்டர். நிறைய ஃபுட் வந்துருச்சு, வெளிநாடுகள்ல இருக்கிறது எல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்குது. முக்கியமா சென்னைன்னும் போது பெரிய பெரிய சிட்டில எல்லாமே கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எது எடுத்துக்கலாம், இல்ல எப்ப சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒரு கண்ட்ரோலே இல்லாம எல்லாருமே எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீக் டேஸ்ல சாப்பிடுறாங்க, காலையில நைட்டுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஃபுட்டை எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை பத்தி சொல்ல முடியுமா? என்ன பொறுத்தவரை ஃபுட்டோ, ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ, இட் ஷுட் பி லோக்கல், இட் ஷுட் பி ட்ரெடிஷ்னல், இட் ஷுட் பி சீசனல். ஸோ நம்ம என்ன எடுத்தாலும் அது நமக்கு அதிகமாக ஒத்துக்கொள்ளக்கூடியது நம்ம ஊரில் விளையிறது. சமீபத்தில் என்னோட பேஷண்ட்ஸ் 2-3 பேர் வந்தவங்க டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டு எனக்கு லூஸ் மோஷன் ஆச்சு, எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு தேவர் பிளேமிங் இட். நாட் பி சயின்டிஃபிக். பட் என்ன சொல்ல வரேன்னா, அது இந்த சீசனில் அந்த பழங்களை ஏன் சாப்பிடணும்னு தான் நான் கேட்பேன். ஆசைப்பட்டு சாப்பிட்றது கூட அது வின்டரில் எடுத்துக்கலாம். இப்போம்லாம் நம்ம ஊரில் சீசனலாக விளையிற பழங்கள் தான் நல்லது. ஐ மீன் மாம்பழம், வெள்ளரிக்காய், அப்புறம் பதநீர், நுங்கு, இது இந்த மாதிரி இந்த சீசனில் கடவுள் கொடுத்துரு தர்பூஸ், இதெல்லாம் நமக்குன்னு கிடைக்கிற இயற்கையின் கொடை. பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, தே ஆர் ஜூசி. தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய, நம்ம தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதில் நுங்கு சாப்பிட்டாலும் தண்ணி நம்ம சட்டையெல்லாம் வழிஞ்சிடும், சாப்பிடாதவங்க தெரியும் அந்த அளவுக்கு அதில் இருக்கிற ஜூசஸ். அது மாதிரி வெள்ளரிக்காய்னா வேற எங்கேயோ இருக்கும், இலை கூட இருக்காது, ஒரு காய் மட்டும் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு நிலத்துல இருந்து தண்ணியை உறிஞ்சி அந்த காயில சேர்த்து வைக்குது இயற்கை. இந்த மாதிரி சீசனல். இப்போ நீங்க கேட்ட கேள்வியை பொறுத்தல உணவுன்னு கேட்டீங்க, அது இட் அப்ளைஸ் டு ஆல் ஃபுட் ஆல்சோ. நம்ம ஊர் இட்லி, இடியாப்பம், தோசை, நமக்குன்னு ஒத்துக்கிற அந்த உணவு, சோறு, இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு. அல்ல, இட்லி இடியாப்பம் கூட லேட்டஸ்டா ஆட் பண்ணதா இருக்கலாம். பட் சோறு நம்முடைய மூதாதையர்கள் இந்த வெயில் காலத்துல, இந்த மழை நேரத்தில் இங்கே விளைய வச்சு இதை சாப்பிட ஆரம்பிச்சு, இது நம்ம ரைஸ் ஈட்டிங் கம்யூனிட்டி. அதனால அது தப்பே கிடையாது. அதுல நம்ம எல்லாம் அளவை தாண்டும் போது தான் பிரச்சனை. ஆனா இப்ப சென்னையில எல்லாம் கிடைக்குதுங்கிறதுக்காக தினம் எதையாவது ஒரு வெளியூர் உணவு தான் நம்ம சாப்பிடணும்னு இருக்கிறது தான் தப்பு. பேசிக்கா எப்ப சாப்பிட்டாலும் நான் இட்லி, தோசை இந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவுல சாம்பார் எந்த கடையிலையும் சாப்பிட்றதுக்கு உகந்ததா இல்லை. 10 நாள் கடையில சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஈசோஃபேகைட்டிஸ், நெஞ்சு கரிச்சலோட வர்றாங்க. அப்ப நான் சொல்லும் போதே நீங்க வெளியில ரெகுலரா சாப்பிட்டதா இருந்தா எந்த கடையிலையும் சாம்பார் சாப்பிடாதீங்க. ஏன்னா சாம்பார் வீட்டுல பருப்பு போட்டது, கடைகளில் கடலை மாவுல கரைச்சது. சாப்பிடும்போதோ அது பண்ணும்போது உண்மையிலே குழந்தைங்க நம்ம வெக்கப்படுற அளவுக்கு, அல்லது நம்மளே இட்லிக்கு 2 இட்லிக்கு சாம்பார் ஃபுல்லா இருக்கிறத சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். சாம்பாருக்காக ஒரு இட்லி வாங்கலாமான்னு ஆசையா இருக்கும். ஆனா சாப்பிட்டு வெளியில 10 நிமிஷத்துல நெஞ்சு கரிச்சல் வரும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் நமக்கு சரி கிடையாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், பேஷண்ட் நீங்க எங்க போனாலும் சாம்பாரை தொட்டுக்குங்க. ஆனா சட்னி நல்லா இருக்கு, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி வைக்கிற தக்காளி சட்னி, இதெல்லாம் சாப்பிடும் போதும் நல்லா இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா இருக்கு ஹோட்டல்ல. அதனால முக்கால்வாசி அதே சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால எந்த உணவு நல்லது அப்படின்னா, எந்த உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறதோ, அது இன்ஸ்டன்டா இமீடியட்டா ஃபுட் பாய்சனிங் அளவுக்கு ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ், இரைப்பை புண்ணு சாப்பிட்டு வர உணவை தவிர்த்தே ஆகணும். அது அவங்கவுங்க இண்டிவிஜுவலா கூட வச்சுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஹோட்டலுக்கு போறேன், அன்னைக்கு நான் வெளியில வீட்டில் தயாரிக்காத உணவுகளை, வெளியில உள்ள உணவுகளை, இந்த மாதிரி வகையான உணவுகளை எடுத்துக்கலாம். ரெகுலரா நான் வெளியில சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம லோக்கல் ஃபுட்டு தான் பெஸ்ட். அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்னும் பிரியாணி கூட லோக்கல் ஃபுட்டு கிடையாது. பட் இந்தியாவில் அதிகமா ஆர்டர் ஆகிறது பிரியாணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆனால் அதை என்ன செய்யலாம், இப்போ ஒல்லியா இருக்கிறவங்க, காரம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல், ரொம்ப எண்ணெய் இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கிறத, ஒல்லியா இருக்கவங்க தினம் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் அதே நான் குண்டா இருக்கிறவங்க போயிட்டு பிரியாணியை டெய்லி சாப்பிட்டதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ உணவை பொறுத்தளவில் அவங்க என்ன அவங்களுக்கு ஒத்துக்குதுங்கிறத பார்க்கணும், எந்த உணவு அவங்களுக்கு தேவைங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் எனக்கு பிரச்சனை வருது, அதை சாப்பிடும்போது எனக்கு பிரச்சனை வரலையே, அதை எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். நம்ம இட்லி, தோசை, சோறு எல்லாமே ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், வேக வச்ச உணவு, அதில் பக்க விளைவு கிடையாது. ஆனால் என்ன, அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவீங்க. அந்த அளவை குறைக்கிறதுக்கு பேலன்ஸ்டாக அடுத்தால வெஜிடபிள்ஸோ, ஃப்ரூட்ஸோ நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. இப்போ உணவை பற்றி பேசும்போதே
ஒரு விஷயம் வெளியில சாப்பிடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் நிறைய பேர். ஸோ அவங்க தான் காலையில மதியம் நைட்டு எல்லாமே வந்து ஹோட்டல்ல வெளியில சாப்பிட்றதா இருக்கு, சமைக்க முடியல. சில பேர் மார்னிங் ஷிஃப்ட் போறாங்க, 6 மணிக்கு ஷிஃப்ட் போய் ஆகணும், என்னால சமைச்சு எடுத்துட்டு போக முடியலன்னா அங்க போயிட்டு வெளியில சாப்பிடுறாங்க. இவங்க எப்படி அதை தவிர்க்கவும் முடியாது, ஆனா என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணலாம், அதுக்கு பேலன்ஸா என்னெல்லாம் சாப்பிடலாம், மோர் குடிக்கிறதா இருக்கட்டும், இளநீ சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல டாக்டர்? நானும் அவங்கள அட்வைஸ் பண்றது, நீங்க ரெகுலரா வீட்டில் இப்போ இட்லி நம்ம அம்மாலாம் இட்லி வச்சா இட்லி தான் வைப்பாங்க, இல்லை மிஞ்சி போனால் தோசை பிரேக்ஃபாஸ்ட். அது கூட ஒரு முட்டையோ அது கூட ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோ நட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸோ தான் சாப்பிட சொல்லுவோம். வெஜிடபிள்ஸும் கட் வெஜிடபிள்ஸோ இல்லைன்னா ஒரு அவரைக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் ஏதாவது காயை கட் பண்ணி அது கூட சேர்த்து அது கூட்டு பொரியலாக வச்சு சாப்பிடுங்கிறது தான் எங்களுடைய பெஸ்ட் அட்வைஸ். பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுங்கிற பிரச்சனை இருக்காது. அதனால் அது நீங்கள் முதல்ல இருந்தே எடுக்க ஆரம்பிங்க. ஐ மீன் டே ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் பெஸ்ட். இப்போ பேச்சுலர்ஸை பொறுத்தளவில் அவங்களும் அவங்க உடம்புக்கு ஒத்துக்கிற என்னை பொறுத்தவரை ஸ்டீம்டு ஆப்பம்னு ஊத்தாப்பம் அப்புறம் இது இடியாப்பம்னு என்னெல்லாமோ இருக்குதுல்ல, நமக்கு நம்ம உணவுலேயே பணியாரம் குழிப்பணியாரம்லாம் நிறைய பாட்டிங்கெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஹோட்டல்லாம் சில ஹோட்டலில் ஸ்பெஷலாக கிடைக்குது. ஓகே ஓகே. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற கேள்வி அதுதான், எப்படி நான் வந்து என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது அப்படின்றது. ஸோ அதுக்கான ஒரு விடை கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டயட்லாம் இருக்கிறேன், என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, அது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, இல்லை வேலைக்கு போகிறேன், அதனால என்னால் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியல, ஆனால் நான் ஃபுட்டுலேயே வந்து ஃபுல்லாக உடம்பு குறைச்சிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால சாப்பாடுன்றதை வந்து எடுத்துக்காம இருக்கவே முடியல டாக்டர். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சாதம் வந்து சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருக்கு. அவங்க எப்படி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்றது? இல்ல ஒர்க் அவுட்டே பண்ணாம நான் ஃபுட்லயே வெயிட் லாஸ் பண்ண போறேன்னா என்னெல்லாம் செய்யலாம் அவங்க? இல்லை, நானும் டாக்டரா முதல்ல நம்ம ஆரம்பிச்சதே அதுதான், லோக்கல் ட்ரெடிஷ்னல் அண்ட் சீசனல். லோக்கல் ட்ரெடிஷ்னல்ங்கிறது நான் சொல்றேன், நம்மளாம் ரைஸ் ஈட்டர்ஸ், தப்பு கிடையாது. ரைஸ் அதிகமா சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அரை வயிற்றுக்கு சாப்பிடுங்கிறது தான் அதில் உள்ள ஒரு அட்வைஸ். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம அரை வயிற்றுக்கு சாப்பிட பார்க்கணும். அந்த முழு வயிற்றுக்கு இந்த அரிசி பதார்த்தங்களை சாப்பிடும்போது தான் நோயில் கொண்டு விடும். நான் 80 kg இருக்கிறேன்னா இட்லி குறைச்சி தான் ஆகணும், தோசை குறைச்சி தான் ஆகணும், சோறை குறைச்சி தான் ஆகணும். புரியுது அவங்களுக்கு? ஸோ இது வெயிட் ரிலேட்டட். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்ன வேணாலும் சாப்பிட்டு வெயிட்டை மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அதாவது அதே மாதிரி அது என்ன சொல்ல வரேன்னா, சாப்பாடை நான் குறைச்சிட்டு இந்த இட்லி தோசை அளவை குறைச்சி நான் காலையிலேயே வேக வச்ச கூட்டு பொரியலோ, அம்மா எங்கள் வீட்டில் காலையிலே கூட்டு பொரியலாம் வச்சிருவாங்க, இட்லி கூட அதையும் சேர்த்து சாப்பிட்டு வயிற்று நிரப்புறது நல்லது. அந்த அரை வயிற்று பட்னியெல்லாம் போகணும் அவசியம் இல்லை. வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதில் நிறைய தேங்காய், அதில் நிறைய எண்ணெய் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது வெஜிடபிள்ஸில். ரா வெஜிடபிள்ஸ் அப்படியே வேக வச்சு அதை ஒரு கூட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதில் கொண்டு போய் ஒரு ஒல்லியாக இருக்கிற குழந்தைக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், ஏதாவது பருப்பு பயிறு வகைகள் அதில் சேர்த்துக்கலாம், காய்கறிகளில் புரோட்டீன் வேல்யூக்காக. ஆனால் நல்ல குண்டாக இருக்கிறவங்க அதை எவ்வளோ முடியுமோ மினிமமாக வெஜிடபிள்ஸாக சாப்பிட்டது நல்லது. இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலைஸ்டாக தான் இருக்கணும். ஆஃப்டர் 20 அப் டு 20 அது வந்து கேலரிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் தான் இதை கரெக்டாக டிசைட் பண்ணணும். குழந்தைங்களா இருந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தா, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா ஒன்று நம்ம அம்மாவுக்கு தெரியல, நம்ம கைட் பண்ணலாம். எனக்கு நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இதை கொடுத்தா போதும் அப்படின்னு நம்மளே சொல்லி அம்மாவை அதை ஊக்குவிக்கப்பா. நீ நிறைய தேங்காய் போடாத, எண்ணெய் போடாத, உனக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி we have to educate. எனக்காவது ஆசைக்கு ஏதாவது ஒன்று சண்டே வேணா அப்படி பண்ணிப்போம், மற்ற நாளில் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து நமக்கு மோனோட்டனஸாக இருந்தால் அது முகத்தில் அடிக்கும். ஏன்னா இட்லி சாப்பிட முடியாது வீடாக இருந்தாலும். என்ன சொல்றீங்க? ஆமாம். அதில் வந்து வேல்யூ எப்படி கூப்பிட்டிக்கலாம். உளுந்தஞ்சோறும் வெண்பொங்கலும் பார்த்தீங்கன்னா அதில் பச்சை பயிறு, இதில் உளுந்து, இதெல்லாம் நம்ம நிறைய எடுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டுன்னு சொல்கிறதா இருந்தால் ஹோட்டலில் அது கிடைக்காது. ஹோட்டலில் பொங்கல் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் வீட்டிலனா உளுந்தஞ்சோறு போட வச்சுக்கலாம், இன்னும் பருப்பு வயிறுகளை சேர்த்து சோறு பொங்கிக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போ சமைக்கிறவங்களுக்கு அவங்க தான் செஃப். என்ன சொல்கிறீங்க? அவங்க என்ன வேணாலும் சமைச்சிக்கலாம். ஆனால் வேல்யூ தான் பார்க்க தெரியணும். ஸோ நம்ம உடவுலேயே நான் எடையை குறைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மெசேஜ்னா, நீங்கள் எடையை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை, உடலை அன்றாட வேலைக்கு நீங்கள் தயார் பண்ணுறீங்களாங்கிறதுக்காக தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவசியம். அதுக்கு நீங்கள் உடனே ஓடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வீட்டில் இருந்து அசைய முடியாமல் பல்க் வெயிட் இருக்கவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, ஒன்று ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருந்தால் மெம்பர் ஆகி வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாக்கிங். உங்கள் நீல உங்கள் உடம்போட வெயிட்டை தூக்கி அது சீக்கிரமாக தேஞ்சு போகாமல் இல்லை 10 நாள் போயிட்டு வந்து அப்புறம் முட்டிவலிக்கு டாக்டரை பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. அது வந்து நம்ம உடம்பு மேலே நம்ம பண்ணுற வன்கொடுமைன்னே சொல்லலாம். ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க வாட்டர் வாக்கிங்காக இருக்கலாம். இல்லை வீட்டில் ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் 20 நிமிஷம் சைக்கிள் போயிட்டு, அது 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுங்கன்னா கஷ்டம். 20 மினிட்ஸ் ஓட்டிக்கலாம். காலையில் மதியம் நைட்டில் நான் டிவி பார்த்துட்டு இருக்க இப்போ ஃபேமிலியோட ஒருத்தர் உட்காந்து கூட அதை ஓட்டலாம். வீட்டில் வயசானவங்க
கொண்டு அதை ஓட்டுற மாதிரி சும்மா ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு ஓட்டுறோம், அவ்வளவுதான். அதுல ரெசிஸ்டன்ட் ஓட்டர் சைக்கிளிங் கூட தேவையில்லை வயசானவங்களா இருந்தாங்கன்னா. யங்ஸ்டர்ஸ் தான் ரெசிஸ்டன்ட் சைக்கிளிங் வாங்கி வச்சுட்டு அது என்னென்ன பேட்டர்ன்ல இருக்கோ அதை நல்லா ஓட்டுனீங்கன்னா நிச்சயமா நீங்க ஃபிட் ஆக்கிடுவீங்க உடம்ப. காலுக்கு செஞ்சிருவீங்க. அப்புறம் கைக்கும் தலைக்கும் கண்டிப்பா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச் அவுட் பண்ணாம என்ன பொறுத்தவரை யோகாவே ஒரு ஸ்ட்ரெச் அவுட் எக்ஸசைஸ் தான். நம்ம உடம்ப எலாஸ்டிசிட்டியும் ஃபிளெக்சிபிலிட்டியும் கூட்டுறது தான் ஒரு எக்ஸசைஸோட வேலை. அதை அன்றாடம் காலையில செஞ்சுட்டு தான் நீங்க எந்த வேலையும், அது ஒரு 5 minutes 10 minutes சிட் அப்ஸ், பெண்ட் அப்ஸ், ட்விஸ்ட், அப்புறம் செஸ்ட் வால், ஷோல்டர், நெக், இதை பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்பு அன்னைக்கு வேலைக்கு தயாரா இருக்கும். அதனால நீங்க என்னதான் உடம்பு நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு நினைச்சாலும் நம்ம உடம்பு நம்ம நினைக்கிற வேலையை திடீர்னு ஒரு பைக்ல ஒரு 50 கிலோமீட்டர் போகணும், திடீர்னு வீடு ஷிஃப்ட் ஆகுது, பொருட்களை தூக்கணும், இல்ல நான் ஒரு மார்க்கெட் போயிட்டு வரேன், கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு வரணும், அப்போ நம்ம உடம்பு அதுக்கு தயாரா. அதுக்கு நம்ம கை கால்கள் உள்ள தசைகளை தினம் வேலை வாங்கினாதான் எப்படி நம்ம சில விஷயங்களை சொல்ல நமக்கு ஞாபகம் வருதோ, சொல்லாம இருந்தா மறந்து போயிருதோ, அதே மாதிரி தசைகளுக்கும் அன்னன்னை வேலையை செய்யறதுக்கு தயார் பண்றது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸோ அல்லது யோகாவோ தான் காலையில். அதை பண்ணாம இருக்கக்கூடாது. நீங்க வெயிட்டுக்காக மட்டும் உடல் அசைக்கிறோம்னு நினைக்க கூடாது. உடல் அசைக்கிறது உடலுக்கே நல்லது. இன்னைக்கு காலையில பேப்பர்ல வந்த நியூஸ், அது ரொம்ப நாளா 12,000 பேரை 12 வருஷமா படிச்சிருக்காங்க. 12,000 பேரை என்ன நம்பர் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது. உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். நாள் பூரா உட்கார்ந்து ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு அதுவே ஒரு காரணம் அப்படின்றான். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடலை நம்மளை தயார் பண்ணிக்கிறதும் நம்மளை வாழ்க்கைக்கு நீண்ட நாள் வாழ்க்கைக்கு அவசியமானதும் உடல் பயிற்சி, உடல் அசைவு. இன்னும் சொல்ல போனா மொபிலிட்டி இஸ் லைஃப். நடக்கிறது தான் லைஃப். மரம் மாதிரி நிக்கணும்னா நம்மள ஆண்டவன் வேற மாதிரி படைச்சிட்டு போயிருப்பான். இப்போ ட்ரெண்டா நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்ன்றது தேவையே இல்லை, சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க, அது கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்ன்றது நம்மளோட வழக்கத்திலே இல்லை, அது கொண்டு வரப்பட்டதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடனாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எதை நம்புறதுன்ற ஒரு குழப்பத்துல மக்கள் இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் உண்மையா தேவையா தேவையில்லையா? அதே டாக்டருங்க தான் என்ன சொல்றதை பாக்குறேன். டின்னர் 7 மணிக்கு முன்னால முடிச்சிருங்கன்றாங்க. அப்போ 12 மணி நேரம் கழிச்சு நீ பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லைன்னு சொல்றது நிச்சயமா விஞ்ஞானபூர்வமான விஷயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுல பிரேக் த ஃபாஸ்ட்ங்கிறது நாட் ஒன்லி ஒரு கம்யூனிட்டி லாங்குவேஜ், அது இட்ஸ் ஆல்சோ எ மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு ரெகுலராக நம்ம வேலை பார்க்குறோம். நான் 8:30 மணிக்கு சாப்பிடுவேன், 11:30 மணிக்கு திரும்ப ஒரு டீ வரும், அதில் 2 பிஸ்கெட்டோ இல்லை நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக இல்லை நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன். திரும்ப 1:30 மணிக்கு சாப்பிடுவேன், 4:30 மணிக்கு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் சுண்டல் பருப்பு அந்த மாதிரி சாப்பிட்றேன். நைட்டு 7 மணிக்கெலாம் நான் 2 இட்லியோட டின்னரை முடிச்சிடறேன். ஐ எம் ஹெல்த்தி. என்னோட வேலையும் அந்த மாதிரி இருக்குன்னா இட்ஸ் ஓகே. பட் நான் போய் இன்னைக்கு மூட்டை தூக்குற வேலை பார்க்குறேன், நான் போய் இன்னைக்கு 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போகணும், கையில் பைக்கில் ஒரு 50 கிலோ வெயிட்டை வச்சுட்டு போகணும், அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லைன்னு எப்படி சொல்வீங்க? நேற்று ஒரு டாக்டர் தான் ஒரு அட்வைஸ் பண்றாரு, நீங்க நடக்கும்போது காலையில வாக்கிங் போறப்ப நீங்க வெறும் வயிற்றுல போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அதனால ஹார்ட் அட்டாக்கே வரலான்னு ஒரு டாக்டர் சொல்றதையும் கேட்டேன். அந்த அளவுக்கு நான் பயங்காட்ட விருப்பம் இல்லை. பட் இது ஃபுட்டுங்கிறது ஒரு எனர்ஜி, நம்ம வாழ்றதுக்கான எனர்ஜி. நம்ம உடம்புல ஸ்டோர் இருக்கு, அது ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது பார்த்துக்கும் அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் வச்சுக்கலாம். நல்ல வெல் பில்ட் பாடி, பசி தாங்கக்கூடியவங்கள அவங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு நாள் பசி தாங்குறாங்கன்னா அவங்க எப்படினாலும் மீல் சாப்பிட்டுக்கிட்டோம் டாக்டர் சொல்ற மாதிரி. ஆனா பொதுவா பிசியாலஜியோட சேர்ந்தது தான் பிரேக் த ஃபாஸ்ட் அண்ட் தென் லஞ்ச், ப்ரீ டின்னர் அண்ட் தென் டின்னர் அல்லது ஈவினிங் டிஃபன். இதெல்லாம் காலங்காலமா நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நகர வாழ்க்கைக்கு அர்பனைசேஷன். இதெல்லாம் கிராமத்துல இருக்கவங்க இதெல்லாம் இப்படிலாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்களான்னா தெரியாது, அவங்க வேற மாதிரி வாழ்க்கையை வாழ்றாங்க. அர்பனைசேஷன் அபிஷியல் ஒர்க் 8 hours பண்றதுக்கு 4 மணி நேரம் காலையில நைட்லயும் 8 மணி நேரம், அது 8 மணி நேரம் வேலை, 16 மணி நேரம் போக 8 மணி நேரம் தூக்கம்னு வாழ்றவங்களுக்கு அந்த ரொட்டீன் டயட் தான் பெஸ்ட். ஃபாஸ்டிங் வேணா நம்ம ஒரு டிராவல்ல எங்கேயோ போறப்ப ஒரு காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பூரா தெம்பா அலையிறது தப்பு கிடையாது. நம்ம வீட்டில் அதை காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்டா எடுக்கிறோம், அந்த 2 இட்லி அந்த 2 தோசை 2 சப்பாத்தியா நான் மிஸ் பண்ணிட்டு போவேன், அது சாப்பிடணும் அவசியமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு தூரத்துக்கு இயற்கையானதுன்னு கிடையாது. அது நிறைய பேர் மறுக்கிறத பார்க்குறேன். இந்த வீடியோ போட்டே சயின்டிஃபிக்கா ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு நீராகாரம் பருகலைன்னா உங்க டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ட்ரையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அது இல்லாம ஒரு சோறு சாப்பிட்றதே கஷ்டம். ஒரு இட்லி 2 இட்லி பிச்சு வச்சாலே நம்ம தொண்டையில போய் விக்கிறத பாக்குறோம். சாப்பிடும்போது அது லூஸா இருக்கிறதுக்காக தான் கூட சட்னி சாம்பார்லாம் வச்சு இந்த ஹார்ட் ஃபுட் எல்லாம் வச்சு நம்ம முழுங்க முடியுது. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம தொண்டை ட்ரை ஆகிறத சில நேரம் நம்மளே உணர்றோம். அப்ப நம்ம எதுவுமே வேண்டான்னு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லை. ஸோ என்ன கேட்டா ஸ்டார்ட் த டே வித் வாட்டர் ஆர் நம்ம ஊர் தண்ணீர்னு சொன்னா ட்ரெடிஷ்னல் லோக்கல் அப்படின்னு சொன்னா நீ தண்ணி, சோறு வடிச்ச தண்ணி, அது காலையில் இருக்கா, அதுல நீர் மோர், அதுல 2 உப்பு போட்டு அதை குடிச்சிட்டு தான் டீயே குடிங்கம்மா. டீயை குடிச்சு ஒரு 2 மணி நேரம் முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் போறதுக்குள்ள ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க. ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை. நம்ம சிட்டியில் இருக்கிறப்ப நம்முடைய ரொட்டீன் லைஃப்ல
வீட்டில். அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துக்கோங்க. லஞ்சு தான் இப்போ எல்லாரும் நம்ம ஊரை பொறுத்தவரை ஹெவி லஞ்ச் எடுக்கிறோம். அவ்வளோ ஹெவி லஞ்சு தேவையாங்கிறது தான் அடுத்த விஷயம். சோறுங்கிறத பொறுத்தளவில் எந்த நாட்டிலையும் ஒரு கரண்டி இல்லைன்னா 2வது கரண்டி, அதுவும் ஒரு சூப் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாலட் ஒரு பிளேட் எடுப்பாங்க. அப்புறம் 3வது பிளேட் தான் ஒரு மட்டனோ சிக்கனோ பெரிய பீஸாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு மாதிரி பெரிய ஹோட்டலில் விற்கிறத சொல்கிறேன். நான் ரஷ்யாவில் படித்தனால அதையும் சேர்த்து சொல்கிறேன். இங்கெல்லாம் ஒரு 2 கரண்டி உருளைக்கிழங்கு வேக வச்சதோ, இல்லைன்னா கோதுமை நல்ல சோறு மாதிரி பொங்கினதோ, நல்ல அரிசி மாதிரி பொங்கியிருப்பாங்க கோதுமை, இல்லை ரைஸோ, இப்படி தான் அந்த உணவு இருக்கும். எல்லாமே சேர்ந்து அதில் ஒன்று எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக எடுக்கிறது ஏதாவது ஒரு புலாவ் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பு, ஒரு சாலடு, ஒரு போர்ஷன் கார்போஹைட்ரேட்டும், அது கூடவே நல்ல ஒரு ஹெவி மட்டனோ சிக்கனோ இருக்கும். இப்படி தான் எல்லா நாடுகள்லையும் சாப்பிட்றாங்க. அது மாதிரி நம்மளும் சோறை அளவை குறைக்கணுமே தவிர, சோறை வேண்டான்னு யார் சொன்னாலும் அவங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்து பழகாதவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா சோறு கொஞ்சம் போலையாக சாப்பிட்டா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா அதை தவிர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் சக்கரவியாதிக்காரங்களுக்கும் அதான், வெள்ளையை தவிருங்கிறதுல சோத்தை தவிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. 59% பெண்களுக்கு இந்தியாவில் அனீமியா, ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்லுது. ஒரு 500-600 இருந்தாலே போதும், 900 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் பல் தேய்க்கிறதுக்காக உபயோகிக்கிற ப்ரஷ், பேஸ்ட் ரொம்ப ஹார்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. விலங்குகள் எதுவும் பல் தேய்க்கிறது கிடையாது. ஒரு கேரட்டை சாப்பிட்டா சுத்தமாக போகுது நம்ம பல் காலையில்.